மேஷ லக்னத்துக்கு உரிய கிரகம் என்ன? செவ்வாய். செவ்வாய். அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் செவ்வாய் அதிபதியா, வேற இன்னொரு வீட்டுக்கு உண்டா? அப்போ மேஷம்னு வரும்போது 1க்கும் 8க்கும் உரிய கிரகம் இல்லையா? லக்னாதிபதி வலுவா இருந்தாதான், ஒரு வீட்டோட தலைவன் வலிமையா இருந்தாதான் அவனோட வீடு. இல்லாட்டி அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுல தான் உட்கார்ந்து இருக்கணும். பையன் அதிகாரம் பண்ணுவான், சம்பந்தி அதிகாரம் பண்ணுவான், மருமக அதிகாரம். இப்ப குடும்ப தலைவன் அப்படின்னா லக்னாதிபதி வலிமையா இருந்தாதான் அவங்க வலிமையா இருப்பாங்க, சுயமரியாதை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். ராசியா இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும். ராசி இருந்ததுன்னா நீங்க கோச்சாரத்துக்கு தானே பார்ப்பீங்க, லக்னத்துக்கு ஏன் பாக்குறீங்க? இப்ப ராசின்னு பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? சனி இப்போ ராசியில வரும்போது என்ன பண்ணும்? அது இப்போ எல்லாத்துக்கும் எங்க வந்தாலும் பிரச்சனை தான். முதல்ல லக்னத்துக்காக பார்த்துக்கோங்க, அதுக்கூட அடையாளமா வச்சுக்கோங்க. ராசி லக்னம்னு போட்டு பெருசா குழப்ப முடியாது. கோச்சாரத்துக்கு மட்டும்தான் நீங்க ராசியை பார்க்க முடியும், மீதியெல்லாம் லக்ன பேஸ்ல தான் பார்த்துட்டு வரணும். இப்போ நீங்க லக்னமா எடுத்துக்கோங்க. ராசின்னு வரும்போது கூட சனி கோச்சார சனி 6ஆம் இடத்துக்கு 3, 6, 11க்கு வந்தா ரொம்ப நல்லதும்பாங்க. அப்போ ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தா நல்லதான்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்கு வந்தா வேலையில பாதிப்பு வரும்ல. அது நான் கோச்சார கிரகம் வரும்போது நான் சொல்லி கொடுப்பேன். பட் அதுக்காக வச்சுக்கணும். இவர் 1க்கும் 8க்கும் உரியவர். மேஷ லக்னமா இருந்தா செவ்வாய் 1க்கும் 8க்கும் உரியவர். அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது 2க்கும் முனீஸ்வரன் சார் சொல்லுங்க. 1, 8. அடுத்தது 2ஆம் இடம் என்ன? 2 ரிஷபம் சார். அப்படி சொல்லக்கூடாது. 2 ரிஷபம் எனக்கு தெரியும். அந்த வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு ஒரு வீடு தானா? இல்ல சார், அடுத்த துலாம் இடம் சுக்கிரனோட தான் சார். அதை எப்படி சொல்லணும்? மேஷ லக்னம் 1க்கும் 7க்கும் முடியவர், 2க்கும் 7க்கும் முடியவர் வரணும் ஜாதகம் பார்க்கும்போது. அப்போ ரிஷப லக்னமாக இருந்தால் 2க்கும் 7க்கும் உரிய கிரகம். மேஷ லக்னமாக இருக்கும்போது சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உரிய கிரகம். இப்படி வரணும். ஒரு லக்னத்துக்கும் இந்த கணக்கு வரணும். 2, 7 சுக்கிரன். ஜென்ரலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆம் இடம் 7ஆம் இடமும் பாதகஸ்தானம்னு சொல்லுவோமா? ஜென்ரலா மாரகஸ்தானம்னு சொல்லிடுவோமா 2ம் 7ம்? அப்ப இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் மாரகஸ்தானமா கொஞ்சம் இருந்தா கூட அவரே 2ஆம் இடத்துக்கு உரிய சுக்கிரனுங்கிறதுனால இந்த சுக்கிரன் 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், 2ஆம் இடம்ங்கிறது தனம், கல்வி, வாக்கு. அப்ப யாரு மேஷ லக்னம் மேஷராசி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகுதான் ஸ்டேட்டஸ் கிடைக்கும், ஒரு நிரந்தரமான வருவாயும் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். 2ங்கிறது வருவாயை கொடுக்கக்கூடிய இடம், 7ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். புரியுதா? திருமணம் ஆன பிறகுதான் குடும்பம்னு ஒண்ணு அமையும். அது எல்லாருக்கும் கரெக்ட். பட் குடும்பம் அமைஞ்சாலும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிரந்தரமான வருவாயும் நிரந்தரமான ஸ்டேட்டஸும் மேஷ லக்னக்காரர்களுக்கு திருமணமான பிறகுதான் அமையும் அப்படின்னு எடுத்துக்கணும். 1, 8 செவ்வாய், 2, 7 சுக்கிரன். அப்ப அடுத்தது என்ன வரும்? எழுதிக்கிட்டு யோசிச்சு சொல்லணும். இந்த கணக்குக்கு நீங்க வந்துடணும். இருக்கீங்களா மேடம்? உங்களுக்கு அதிகாலை நேரம் தூக்கத்துல இருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. சரி புரியுதா? அப்படி கிரகம் சுக்கிரன். அப்ப 2மே மறைவிடம் இல்லையா? 3 தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் கூட அது கொஞ்சம் லேசான மறைவிடம். 3, 6 போதும். அப்ப மேஷ லக்னத்துக்கு அவர் ஒரு கடுமையான பகையாளி. செவ்வாய்க்கும் புதனுக்கும் பிடிக்காது பகை. அப்ப 3ங்கிறது தைரியத்தை குறிக்கிறது, 6ங்கிறது கடன், சத்துரு, ரோகத்தை குறிக்கிறது. அப்ப 3ஆம் இடம் இளைய சகோதரர்களை குறிக்கிறது. அப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு இளைய சகோதரர்கள் தம்பி தங்கச்சிகள் பெரிய அளவுக்கு ஒத்து வர மாட்டாங்க. செய்யலாம், வச்சுக்கலாம், ஓகே. அவங்கள்ட்ட இருந்து பெரிய அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கணும். அவர்களால் கடன் உருவாகும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது கடனை குறிக்கக்கூடிய இடம், நோயை குறிக்கக்கூடிய இடம், எதிர்ப்பு. அப்போ தம்பி தங்கைகள் பெரிய அளவுக்கு ஓகே பேருக்கு இருக்கலாமே தவிர பெரிய எதிர்பார்ப்பு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். போல 2க்கும் 7க்கும் உரிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, பாதகஸ்தானத்துல இருக்கக்கூடாது. அப்பதான் நல்ல பலனை கொடுக்கும். ஓகே. அப்ப 7ஆம் இடத்துல உட்கார்ந்தா கல்யாணம் ஆகாது, பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்தா கல்யாணம் வர்ற பொண்டாட்டியே யமன். எதிரிகள் மேஷ லக்னத்துக்கு பகையாளி யாருன்னா 3 பேர் கடும் பகையாளி. ஒண்ணு பாதகாதிபதி சனி, இன்னொன்னு மாரகாதிபதி சுக்கிரன், அடுத்தது 6ஆம் அதிபதி புதன். 2, 7 மாரகாதிபதி. எல்லா லக்னங்களுக்கும் 2, 7 மாரகமா இருந்தாலும் சர லக்னங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பாதிப்பு.
அப்ப 2க்கும் 7க்கும் உரிய சுக்கிரன் பகையாளி. ஃபுல்லாவே ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 கெட்டு போகாம இருக்கணும்னு சொல்லுவோம். அப்ப 5ஆம் அதிபதி சூரியன் மறைவிடங்கள்ல இல்லாம இருக்கிறதும், பகை ஸ்தானங்கள்ல பாதக ஸ்தானங்கள்ல இல்லாம இருக்கிறதும், ஒரு கிரக சேர்க்கை பாவ கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெறாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகே, நம்ம சகோதரன் இளைய சகோதரன் ஆகாதுன்னு சொன்னோமா, அது மாதிரி 6 பெரிய அளவுக்கு மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரங்க இந்த கடன் வாங்கினாங்கன்னா நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவங்க கடன் கொடுக்குன்னு இஷ்டத்துக்கு வாங்குறாங்கல்ல, மேஷ ராசிக்காரங்க வாங்க மாட்டாங்க. மேஷ லக்னமும் மேஷமும் அதிகமா கடன் வாங்கவே வாங்காது. அதுக்கு ரொம்ப கௌரவம் பார்க்கும். அதையும் மீறி தவிர்க்க முடியாத சூழல்ல வாங்கிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே தலை குனிஞ்சு நிற்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. மேஷ லக்னம் மேஷ ராசி தளபதி இல்லையா, நெருப்பு கிரகம், செவ்வாய் ஆட்சி பெற இடம், சூரியன் உச்சமாகிற இடம், இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. மேஷம்ங்கிறதே முதல்ல என்னென்ன எடுக்கணும்னா, தரராசி எல்லாம் கரெக்டு, நெருப்பு ராசி கரெக்டு, அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடம், அது மட்டும் இல்ல சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம், சனி நீச்சம் பெறக்கூடிய இடம், இது அப்படியே மைண்ட்ல வந்து நிக்கணும். இதுக்குதான் இந்த ராசி காரகத்துன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து தாய். அப்ப தாயாரை வந்து கூடுமான வரைக்கும் யாரு நல்லா பாதுகாப்பா அரவணைக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல வந்து பெரிய அளவுக்கு கஷ்டம் இருக்காது. அப்ப அந்த சந்திரன் நல்லா இருந்தாதான் அவங்களோட தாய் நல்ல நிலைமையில இருப்பாங்க. அப்ப தாயோட சாபத்தெல்லாம் வாங்கக்கூடாது. மேக்சிமம் சண்டை போட மாட்டாங்க. அம்மா அப்பா வந்து மேஷராசிக்காரங்க எவ்வளவு முரடனா இருந்தா கூட அம்மா அப்பா கிட்ட அடங்கிதான் நிற்பாங்க. 2வது இப்போ 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதே மாதிரி பிள்ளைகள்ட்டையும் அடங்கிடுவாங்க மேஷராசிக்காரங்க. சண்டை போடுவாங்களுக்குள்ளாங்களே தவிர பிள்ளைகள் சொல்லுச்சுன்னா சரிப்பா அப்படின்னு கம்முன்னு விட்டுடுவாங்க. சனி பகவான் மட்டும் பாக்கி இருக்காரு. 10க்கும் 11க்கும் உரிய கிரகம் வந்து சனி பகவான். இப்ப எடுத்துக்கோங்க, மேஷத்துல ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. ஏன்னா 11ஆம் அதிபதியா அவர் கெட்டு போறது நல்லது. 10ஆம் அதிபதியா இருக்கிறதுனால வேலையும் சேர்த்து பாதிக்கும். உலகத்தை மிரட்டுறோம் அத்தனை பேரும் மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரனை தான் இருப்பான். இவனுக்கு எங்க முடிவு ஆரம்பிக்கும்னா வேலை பார்க்குற இடத்துலயும் வீட்லயும் தான் முடிவு ஆரம்பிக்கும். கடகம்ங்கிறது காலபுருஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னாச்சு, அது நீர் ராசி. 4ஆம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சொந்த ஊரை குறிக்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதிகள், தங்குற வீடு, வச்சிருக்கிற வாகனம், சாப்பிட்ற உணவு, படிக்கிற கல்வி, தாயார், இதெல்லாம் குறிக்கிறது 4ஆம் இடம். ஸோ அந்த இடத்துக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகம். இந்த கடகத்துல எந்த கிரகத்துக்கு சொந்த வீடு கடகம்? அப்ப சந்திரனுக்கு எது எதெல்லாம் பகை கிரகம், எது எதெல்லாம் நட்பு கிரகம்னு எடுத்துக்கணும். சந்திரன் என்ன, அது சரமா, கடகம் வந்து சரமா சிரமா உபயமா? சரம். சரம். அப்ப இதுக்கு பாதகஸ்தானம் இது. இப்ப சுக்கிரன் 6, 8, 12 இருந்தா நல்லது, அப்படி எடுத்துக்கலாம். மற்ற எல்லா இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு கிரியேட் பண்ணும். இப்ப கெட்ட கிரகம் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கெட்ட கிரகம். அது 6, 8, 12 மறைஞ்சிடணும், அதான் நல்லது. 2க்கும் 7க்கும் உரிய கிரகம் மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரலக்கணங்களுக்கு மட்டும் மாரகஸ்தானம் கொஞ்சம் கடுமையா வேலை பார்க்கும். அப்ப 2ஆம் இடம் குடும்பம் அப்படின்னு வருதா, 7ஆம் இடம் சனி. இங்க சூரியன் சனி ரெண்டும், சூரியன் கொஞ்சம் லேசான பாவ கிரகம் தான், சனி வந்து கொஞ்சம் கடுமையான பகை கிரகம். ஏன்னா சனி சந்திரனுங்கிறது 1ஆம் இடத்துக்கு மட்டும் உரிய கிரகம்.